ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எங்கள் யூஎஸில் பார்த்தீங்கன்னா நான் இப்போது டிரைவிங் லைசன்ஸ் வாங்கியிருக்கேன். நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. யூஎஸில் வந்து இங்கே வந்து லைசன்ஸ் எப்படி எடுக்கணும், அதோட ப்ராசஸ் என்ன, அது மாதிரி கேட்டிருந்தீங்க. அதை பற்றின வீடியோ தான் இன்றைக்கி இருக்க போகுது. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லைசன்ஸ் எடுக்கணும் அப்படின்னா வந்து லேர்னர்ஸ் பெர்மிட் வாங்கணும். ஏன்னா நம்ம கார் பழகணும்ல, அதுக்கு லேர்னர்ஸ் பெர்மிட் வாங்குறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ரிட்டன் எக்ஸாம் எழுதணும். இப்போ வந்து யுஎஸ்ல எந்த ஸ்டேட்ல இருக்கோமோ அந்த ஸ்டேட்டுக்கு வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும். நம்ம வந்து ரோட்ல என்னென்னலாம் டிரைவ் பண்ணும்போது ஃபாலோ பண்ணணும், என்னென்னலாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ட்டு. இப்போ நம்ம இருக்கிறது இங்கே வந்து சியாட்டில், வாஷிங்டனில். அதனால வாஷிங்டன் ஸ்டேட் லாஸ் அந்த இருக்கிற அந்த லேர்னர்ஸ் கைடு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் அதை படிச்சுட்டு ரிட்டன் டெஸ்ட் எடுக்கணும். ரிட்டன் டெஸ்ட் எடுக்கிறது எங்கே எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டிரைவிங் ஸ்கூல்லேயே எடுக்கலாம். இப்போ 40க்கு வந்து எங்கள் ரிட்டன் டெஸ்ட் இருக்கும், நாலேஜ் டெஸ்ட். அதில் வந்து நம்ம 32 எடுக்கணும். அப்போ எடுத்தால் தான் வந்து டெஸ்ட்டை பாஸ் பண்ண முடியும். வாங்க நம்ம அப்படியே டிரைவ் பண்ணிட்டே பேசலாம். இப்போ நான் வந்து டிஎம்வி அப்படின்னு சொன்னேன், அதுக்கப்புறம் லேர்னர்ஸ் பெர்மிட் அப்படின்னு சொன்னேன். நம்ம ஊர் டேர்மில் இது வந்து கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎம்வி அப்படிங்கிறது நம்ம ஒரு ஆர்டிஓ ஆஃபீஸ் மாதிரி. அதுக்கப்புறம் லேர்னர்ஸ் பெர்மிட் அப்படிங்கிறது நம்ம எல்எல்ஆர் வாங்குவோம்ல, அந்த மாதிரி. இப்போ எல்எல்ஆர் வாங்கிட்டோம் அப்படின்னா எப்படி கற்றுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கூட கண்டிப்பாக லைசன்ஸ் இருக்கிற ஒருத்தங்க கூட இருந்தாங்கன்னா நம்ம வந்து கார் டிரைவ் பண்ண முடியும். இப்போ இங்கே வந்து டிரைவிங் ஸ்கூல்ஸ்லாம் இருக்கும், நம்ம போய் அங்கே கிளாஸஸ் எடுத்து கற்றுக்கலாம். அது ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ்க்கு ஒரு $70 அப்படின்னு சார்ஜ் பண்ணுவாங்க. ஒரு டாலர் வந்து இப்போ ஒரு 83 ரூபாய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை கால்குலேட் பண்ணிக்கோங்க. அந்த அளவுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க. நம்ம வந்து ஃபுல்லாக ஃபர்ஸ்ட்லேருந்து கற்றுக்க போகிறோம் அப்படின்னா வந்து எல்லா கிளாஸும் டிரைவிங் ஸ்கூலில் போய் ஒரு இன்ஸ்ட்ரக்டர் கிட்ட கற்றுக்கிட்டோம் அப்படின்னா வந்து நான் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். அவங்க அந்த பேக்கேஜஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க. 5 கிளாஸ் ப்ளஸ் டெஸ்ட் எடுத்தா இவ்வளோ. அது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கம்மியாகும். ஸ்டில் வந்து காஸ்ட்லியாக தான் இருக்கும். அதனால நம்மளோட நம்ம வீட்டில் இருக்கவங்க, நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் யாராவது லைசன்ஸ் வச்சுருக்கவங்க கூட கற்றுக்கிட்டு கூடவே வந்து இந்த மாதிரி டிரைவிங் ஸ்கூலில் போயிட்டு இன்ஸ்ட்ரக்டர் கிட்ட கற்றுக்கிட்டோம் அப்படின்னா வந்து நம்மளுக்கு வந்து பெட்டராக இருக்கும். இங்கே டிரைவிங் ஸ்கூலில் இருக்கிற இன்ஸ்ட்ரக்டர் தான் நம்மளுக்கு டெஸ்ட் நம்ம கிளியர் பண்ணோமா பாஸா ஃபெயிலான்னு சொல்லுவாங்க. அவங்க டெஸ்ட் பாஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம டிஎம்வி அதாவது ஆர்டிஓ ஆஃபீஸில் போயிட்டு லைசன்ஸை கலெக்ட் பண்ணிக்கலாம். அதனால நம்ம இன்ஸ்ட்ரக்டர் கிட்ட போய் டெஸ்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 2-3 கிளாஸ் எடுத்தோம் அப்படின்னா தான் வந்து இன்ஸ்ட்ரக்டருக்கு நம்ம எப்படி டிரைவ் பண்ணுறோம், நம்ம என்ன இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு புரியும். அப்புறம் நம்ம இந்த பெர்மிட் வாங்கிட்டோம்னு வைங்களேன். பெர்மிட் வாங்கினா நம்ம இங்கே வாஷிங்டன் ஸ்டேட்டில் வந்து 2 வருஷம் வேலிட் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம அதை ரினியூவலும் பண்ணிக்கலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா என்னோட லேர்னர்ஸ் பெர்மிட்டு. இது லைசன்ஸ் வந்து நம்ம போய் ஃபோட்டோ எடுத்துட்டு 2 to 3 வீக்ஸில் வீட்டுக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்லிப் கொடுத்துருக்காங்க. இது கூடவே இந்த பெர்மிட்டையும் வச்சுட்டு நம்ம ட்ரைவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம கார் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இது பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்ட்ரீட்டு. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஸ்பீட் லிமிட் போடல அப்படின்னா இந்த மாதிரி ரெசிடென்ஷியல் ஏரியானா ஸ்பீட் லிமிட் வந்து 25 மைல். இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறது எல்லாமே மைல் இருக்கும். நம்ம ஊரில் கிலோமீட்டரில் தானே சொல்லுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போயிட்டு இருக்கிற ரோட்ல 2 சைடில் 2 லேனையும் டிவைட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா டபுள் எல்லோ லைன் போட்டிருக்காங்க. டபுள் எல்லோ லைன் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லோ லைன் யூஸ்வலாக வந்து இந்த 2 லேனுமே வந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ஸில் ட்ராவல் பண்ணுற லைன்ஸு. டபுள் எல்லோ லைன் சாலிடாக இருந்துச்சு அப்படின்னா வந்து யாருமே ஓவர்டேக் பண்ணக்கூடாது அப்படின்னு அர்த்தம். நம்ம வந்து கரெக்டாக நம்ம ஸ்பீட் என்ன லிமிட் போட்டிருக்காங்களோ அந்த லிமிட்டை ஃபாலோ பண்ணிட்டு கரெக்டாக போகணும். இப்போ நம்ம போயிட்டு இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஸ்டாப் சிக்னல் இருக்கு. அந்த ஸ்டாப் சிக்னலுக்கு கீழே பாருங்க ஆல்வே அப்படின்னு போட்டிருக்கு. இப்போ நான் வந்து காரை ஃபுல்லாக ஜீரோக்கு வந்துருச்சு, கார் ஃபுல் ஸ்டாப்புக்கு வந்துருச்சு. அதுக்கப்புறம் 3 செகண்ட்ஸுக்கு ஆகணும். நான் எல்லா சைட்லையும் யாராவது வராங்களான்னு பார்த்துட்டு தான் போகணும். இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சிக்னல் இல்லாமல் சின்ன சின்ன ஜங்ஷன் வர இடத்துல வந்து ஆக்சிடென்ட்ஸை அவாய்ட் பண்ணுறதுக்காக கரெக்டாக வந்து எல்லாருமே ஸ்டாப் பண்ணிவிட்டு வேற யார் வந்து ஃபர்ஸ்ட் அந்த ஜங்ஷனுக்குள்ளே வராங்களோ அவங்க தான் போகணும். அடுத்து இப்போ நம்ம என்ட்ரு ஆகிறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மெயின் ரோடு. இதோட ஸ்பீட் லிமிட் இங்கே இண்டிகேட் பண்ணல, ஆனால் நம்மளுக்கு பார்த்தாலே தெரியுது கொஞ்சம் மெயின் ரோடு. இதோட ஸ்பீட் லிமிட் பார்த்தீங்கன்னா 35. நம்ம வந்து எல்லா டைமும் 35லயே போகணும்னு அவசியம் இல்லை. மழை பெய்யுது இல்லை ஸ்னோ இருக்குது அந்த மாதிரினா ஸ்பீட் லிமிட் அதுக்கு அந்த மாதிரி குறைச்சிக்கலாம். இப்போ நம்ம ரோடோட சைடில் ஒரு ஒயிட் லைன் போட்டு கொஞ்சம் இடம் விட்டுருக்காங்களா, அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா தனியாக சைக்கிளுக்குன்னு லேனு. என்ன சுச்சுவேஷன் வந்தாலும் நம்ம அந்த சைக்கிள் லேனில் போகக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லெஃப்ட் எடுக்கிறோம், அதனால இந்த இன்டர்சேஞ்ச் லேனுக்குள்ளே போகிறோம் தனியாக டேரெக்டாக. அதே இதுலேருந்து கீழே பார்த்தீங்கன்னா ஏரோ போட்டிருக்காங்க லெஃப்ட் எடுக்கிற லேனுக்கு மட்டும் அப்படின்ட்டு. நம்ம லெஃப்ட் எடுக்கிறதுக்கு மேலே சிக்னல் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஏரோ போட்டிருக்காங்க. அதனால நம்ம வந்து அப்படியே லெஃப்ட் போய்க்கலாம். அதே மாதிரி ஒரு முன்னாடி போகிற காருக்கும் நம்மளுக்கும் யூஸ்வலாக வந்து ஒரு 3 செகண்ட் கேப் இல்லை 4 செகண்ட் கேப் விடணும்னு சொல்லுவாங்க.
அந்த 3 செகண்ட் கேப் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அவங்க காரை ஸ்டாப் பண்ணுறாங்க, திடீர்னு ஸ்டாப் பண்ணுறாங்கன்னா, நம்ம அவங்க காரை போய் ரீச் ஆகிறதுக்கு 3 செகண்ட் ஆகணும். ஏன்னா அந்த டைம் கேப் இருக்கும்போது அவங்க திடீர்னு ஸ்டாப் பண்ணும்போது நம்மளாலையும் ஸ்டாப் பண்ணிக்க முடியும், கார் கண்ட்ரோலில் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. இதே மாதிரி இப்போ சிக்னலில் நிறுத்தும் போது ஒரு கார் கேப் விட்டு நிறுத்தணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கிருந்து நான் பார்க்கும்போது அந்த காரோட டயர் வந்து எனக்கு தெரியணும். அப்போதான் வந்து நான் கரெக்டான கேப்பில் விட்டுருக்கேன். ரொம்ப கிட்ட நிறுத்தினோம்னா ஏதாவது ஒரு சுச்சுவேஷன்ல பின்னாடி வந்து நம்ம கார் இடிக்கும் போது நம்ம முன்னாடி இருக்கிற கார் போய் இடிக்காம இருக்கிறதுக்காக. இப்போ பார்த்தீங்கன்னா சைடில் வந்து ஃபுட்பாத் இருக்கு. ஃபுட்பாத்தில் நடந்து போகிறாங்க. அது வந்து கேர்பு, சைடில் இருக்கிறது வந்து கேர்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த சுச்சுவேஷன்லையும் வந்து நம்ம காரை பார்க் பண்ணும்போதோ இல்லை ரிவர்ஸ் எடுக்கும் போதோ அந்த கேர்பில் போய் முட்டுறது, கேர்பு மேலே ஏற்றுறது, அந்த மாதிரி எல்லாம் பண்ணால் வந்து அஃபென்சிவ். அது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு. அதை வந்து டெஸ்ட்லேயும் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்ப்பாங்க. கேர்பில் போய் ஏற்றினோம்னா டெஸ்ட் அப்போவே ஃபெயில் பண்ணிடுவாங்க. அதனால அது ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். டெஸ்ட்டில் இன்னொன்று என்னென்னா வந்து ஸ்பீட் லிமிட்டு. நம்ம வந்து 25 வந்து ரெசிடென்ஷியல் ஏரியா, ஆனால் அங்கே போஸ்ட் பண்ணாமல் இருக்காங்க 25ன்னு. இந்த மாதிரி ஸ்பீட் லிமிட் வந்து அப்பப்போ சைடில் போர்டு வச்சுருப்பாங்க. அந்த போர்டு இல்லை, நம்ம வந்து 35 30 அப்படிலாம் போனோம்னா அப்போவே டெஸ்ட்டை வந்து ஃபெயில்னு சொல்லி திருப்பி கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. அதனால நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்க வேண்டியது சைடில் கேர்பில் ஏற்றாமல் இருக்கிறது, அதுக்கப்புறம் போஸ்டட் ஸ்பீட் லிமிட்டில் கரெக்டாக போகிறது. அதே மாதிரி ஜங்ஷனில் ஸ்டாப் இருக்கு, ஸ்டாப் சைன் இருக்கு, இல்லை வந்து ரெட் சிக்னல் போட்டிருக்காங்கன்னா அதை வந்து கரெக்டாக பார்த்து இது பண்ணணும். இந்த லேன் பாருங்க கீழே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கிறது ஸ்ட்ரெயிட்டாக போக போகிறோம். அந்த கார் போகுது பாருங்க, அது ரைட் டர்ன் எடுக்குது. அவங்களுக்கு ரெட் இருக்குது, ஸ்டில் வந்து அவங்க யாரும் வரலைன்னா பார்த்துட்டு அவங்க ரைட் டர்ன் பண்ணி போயிட்டாங்க. அப்புறம் 2 லேனுக்கு இடையில பார்த்தீங்கன்னா சைக்கிள் லேன் இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா பைசைக்கிள் சிம்பிள் போட்டிருக்காங்க. அப்போ நம்ம அந்த சைக்கிள் நம்ம ரைட் எடுக்கிறோம் அப்படின்னா வந்து யாராவது சைக்கிள் இருக்காங்களா இல்லையாங்கிறது ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துட்டு தான் போகணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிளிங்கிங் எல்லோ கொடுத்துருக்காங்க, எல்லோ ஏரோ. எது தப்பில் வண்டி வருது பாருங்க, அந்த வண்டி எதுவும் வரல அப்படின்னா வந்து நம்ம கேர்ஃபுல்லாக பார்த்துட்டு நம்ம வந்து லெஃப்ட் ஹேண்ட் எடுத்துக்கலாம். இதுவே நம்மளுக்கு பச்சை ஏரோ போட்டிருந்தாங்கன்னா எந்த வண்டியும் எல்லாருமே நின்றுருப்பாங்க. நம்மளுக்கு தான் அந்த இடத்துல வந்து ரோடில் ரைட் ஆஃப் வே இருக்குது. இப்போ நம்ம பிளிங்கிங் ஏரோ இருந்தங்காட்டி நம்ம எந்த காரும் வரல, பார்த்துட்டு திரும்பிட்டோம். அப்புறம் இங்கே ரொம்ப முக்கியமானது, இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்ம ரோடோட ரைட் சைடில் தான் ஓட்டுறோம். அது இந்தியாவில் நம்ம பார்த்தீங்கன்னா ரோடோட லெஃப்டில் ஓட்டுவோம், ரைட்டில் ஓட்டுறது அப்படிங்கிறத மைண்டில் வச்சுட்டே இருக்கணும். அது ரொம்ப முக்கியமானது. மெயினாக வந்து ஸ்கூல் ஜோன்ஸு, ஸ்கூல்கிட்ட வந்து யூஸ்வலாக வந்து 15 இல்லை 20 அப்படி தான் ஸ்பீட் போட்டிருப்பாங்க. அங்கே வந்து லைட் பிளிங்க் ஆகும்போது நம்ம கண்டிப்பாக அங்கே என்ன ஸ்பீட் போட்டிருக்காங்களோ அந்த ஸ்பீடில் தான் போய் ஆகணும். ஏன்னா வந்து குழந்தைங்க கிராஸ் பண்ணுவாங்க, யாராவது நடப்பாங்க. அப்போ வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் கேர்ஃபுல்லாக நம்ம வந்து அந்த ஸ்கூல் ஜோன் கிராஸ் பண்ண வரைக்கும் போகணும். அதையும் வந்து டெஸ்ட்டில் பார்ப்பாங்க. ஃபுட்பாத் ஏதாவது இடத்துல பெடஸ்ட்ரியன்ஸ் வந்து ரோட் கிராஸ் பண்ணும்போது லைட் பிளிங்க் ஆகுது, சிக்னலில் வந்து ரோடு கிராஸ் பண்ணுறவங்களுக்கு ரோடு ஓப்பன் ஆயிருக்கு அப்படின்னா வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம வந்து பார்த்து போகணும். அந்த காருக்கு பக்கத்தில் வந்தாச்சு. இந்த காரோட லென்த் ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி நான் அந்த மிரருக்கு மேட்ச் ஆகிற மாதிரி போகல, கொஞ்சம் பின்னாடி வந்திருக்கேன். ரிவர்ஸ் கியர் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் ஸ்டேரிங் வீலை டுவர்ட்ஸ் ரைட், அதாவது அந்த காரை நோக்கி சுற்றுறோம். இப்போ வந்து காரை திருப்பக்கூடாது, காரை வந்து நகர்த்தக்கூடாது. ஃபுல்லாக நம்ம ஸ்டேரிங் வீல் டுவர்ட்ஸ் ரைட் போனதுக்கப்புறம் காரை இப்போ வந்து திருப்ப ஆரம்பிக்கலாம். போகும்போது பார்த்தீங்கன்னா காரு பின்னாடி கார் இது போகுது. இப்போ இந்த மிரர் வந்து இந்த பின்னாடி காரில் ஃபியூயல் டேங்க்கு கூட அடையாளமாக வச்சுக்கலாம். அது வரைக்கும் வர வரைக்கும் அப்படியே வந்துட்டு இப்போ ஸ்டெடி பண்ணணும். 2 சுத்து, 1 2 பண்ணிவிட்டு காரோட பின்னாடி அந்த ரெட் லைட் இருக்குல்ல அது வரைக்கும் நம்ம போகிறோம். போயிட்டு இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து அகெயின் ஸ்டேரிங் வீலை லெஃப்ட்டுக்கு திருப்புறோம். ஃபுல்லாக எவ்வளோ முடியுமோ திருப்பிட்டு அப்படியே வரும். இப்போ வரும்போது நம்மளோட அந்த காரை முட்டாமல் பார்த்துக்கணும், அது ரொம்ப முக்கியம். அப்புறம் நம்ம இண்டிகேட்டரை ஆன் பண்ணியிருக்கணும், டேஞ்சர் அந்த ஹசார்ட் லைட் ஆன் பண்ணியிருக்கணும். அப்படியே வரும், உள்ளே வந்துட்டே இருக்கோம். காரு ஸ்டெடியாக வரைக்கும் உள்ளே வரும். அப்போ இப்படி வரும்போது சைடு கர்பில் ஏற்றாமல் பார்த்துக்கணும். இப்போ வந்துட்டோம், ஸ்ட்ரைட்டாக வந்துட்டாங்களா? வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா கார் வீலை பாருங்கள், வந்து கோணையாக இருக்கும். அப்போ வந்து 2 தடவை சுற்றி ஸ்டெடி பண்ணியாச்சு. காருக்கு பக்கத்து 2 காருக்கு இடையில நிறுத்துறோமா? இப்போ டிரைவ் போட்டுட்டு ஸ்ட்ரைட்டாக போகிறோம், அவ்வளோதான், நிறுத்தியாச்சு.
பின்னாடி காருக்கும் நம்ம காருக்கும் அந்த காருக்கும் டிஸ்டன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கணும். இதுதான் வந்து பேரலல் பார்க்கிங். இது வந்து ரொம்ப கண்டிப்பாக கேட்பாங்க. அப்புறம் வந்து இங்கே ரோடு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஏற்ற இறக்கமாக இருக்குது அப்படின்னா அப்ஹில் டவுன் ஹில்ல வந்து எப்படி பார்க் பண்ணணும் அந்த மாதிரி நிறையா நம்ம டெஸ்ட்டில் வந்து பார்ப்பாங்க. இப்போது இங்கே இந்த சிட்டிக்குள்ளே ஓட்டுறது அதெல்லாமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 35-45 அந்த மாதிரி தான் ஸ்பீட் லிமிட் இருக்கும். நம்ம ஊரில் ஹைவே மாதிரி இங்கே ஃப்ரீவே அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ரீவேல தான் பார்த்தீங்கன்னா லாரிஸ், அதாவது இங்கே ட்ரக்குன்னு சொல்லுவாங்கல்ல, எல்லா வண்டியுமே போகும். ரொம்ப ரொம்ப முக்கியமான ரோடு அது. இந்த யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவில் இருக்கிற எல்லா ஸ்டேட்ஸையும் கனெக்ட் பண்ணுறது, முக்கியமான வர்த்தகங்கள் நடக்கிறது, அதனால அது ரொம்ப முக்கியமான ரோடுங்கிறதுனால அதோட ஸ்பீட் லிமிட் பார்த்தீங்கன்னா 55, 60, 70 அது ஒரு ஒரு ஏரியாவை பொறுத்து அந்த ஸ்பீட் லிமிட்ஸ் மாறும். அந்த ஃப்ரீவேல ஓட்டுறது அப்படிங்கிறதும் வந்து ரொம்ப முக்கியமானது. நம்ம டிரைவிங் கற்றுக்கும் போது டிரைவிங் டெஸ்ட்டில் ஃப்ரீவேல ஓட்டுறதுக்கான டெஸ்ட் இருக்காது. 3 லேனு 4 லேன் இருக்கும்போது நம்ம லேன் சேஞ்ச் பண்ணுறதும் முக்கியமானது. அதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி ஃப்ரீவேவும் நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னா வந்து நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போது என்னோட டிரைவிங்க்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து இன்ஸ்ட்ரக்டர், அதாவது இங்கே சொல்லி கொடுக்குறாங்களே டெஸ்ட் எடுக்கிறாங்கல்ல, நம்மளுக்கு கோச் அப்படின்னு வச்சுக்கலாம். நம்மளோட ப்ரைவேட் டிரைவிங் ஸ்கூலில் சொல்லி கொடுக்குறாங்களா, அவங்கக்கிட்ட ஒரு 3 கிளாஸ் போனேன். ஹஸ்பண்ட் வந்து ஒரு 20 கிளாஸ்ன்னு கணக்கு வச்சுக்கிட்டாங்க. அதுக்கு முன்னாடியே நிறையா பழகணும். ஆனால் வந்து ஒரு மணி நேரம் டெய்லியும் ஓட்டுறோம், நம்ம வந்து கரெக்டாக பார்க் பண்ணுறோம், அந்த மாதிரி எல்லாமே ஃபாலோ பண்ணுற மாதிரி ஒரு 20 கிளாஸ் எடுத்தோம். அதுக்கப்புறம் வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து சுகன்யா, பிரகாஷ், அப்புறம் அரவிந்த், அவங்க எல்லாருமே வந்து அவங்களோட ஃப்ரீ டைம்லலாம் சொல்லி கொடுத்தாங்க. அது எவ்வளோக்கு எவ்வளோ ஓட்டுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோதான் ப்ராக்டிஸ் நல்லா வரும். அதனால் வந்து ஆஃபீஸ்க்கு போகிறது, கடைக்கு போகிறது எல்லாமே நம்மளே பண்ணணும் அப்படின்னா வந்து நம்மளோட டிரைவிங் கிளாஸஸ் போக அதை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கும் டைம் கிடைக்கும். அதே மாதிரி இங்கே ரவுண்ட் அபவுட் நிறைய இருக்கும். ரவுண்ட் அபவுட்குள்ளே போயிட்டு வெளியில் வர்றது, அது எல்லாமே வந்து நம்ம கரெக்டாக வந்து ஃபோக்கஸ் பண்ணி எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதையும் கற்றுக்கணும். இப்போது எல்லா வீட்லேயும் பாருங்கள், இந்த வீட்டில் 3 கார் நிற்குது. ஏன்னா இங்கே கிளைமேட் அப்படி, கார் தான் வேணும். நம்ம 2 வீலர் வச்சுருக்க முடியாது. இந்த மழை அதிகமாக பெய்யும், அதுக்கப்புறம் வந்து குளிர்காலத்தில் பனி இருக்கும், அதனால நம்மளுக்கு கார் முக்கியம். பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் ஹவர்ஸில் இருக்கும், நம்ம ஆஃபீஸ் கம்யூட் பண்ணுறதுக்கு இருக்கும். ஆனால் வந்து கடைக்கு போகிறது எதுனாலுமே வந்து தூரம் தான். இங்கே வந்து எதுவுமே கிட்டலாம் இருக்காது. அதனால் நம்மளுக்குன்னு கண்டிப்பாக கார் இருந்தே ஆகணும். உங்களுக்கு இந்த டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ், அதுக்கப்புறம் இந்த டெஸ்ட்டில் என்னென்னலாம் கேட்பாங்க அப்படிங்கிறது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, ஃபர்ஸ்ட் வந்து நாலேஜ் டெஸ்ட், அதாவது இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை படிச்சுட்டு அந்த டெஸ்ட் எடுக்கணும். இப்போது நம்மளுக்கு இந்த நாலேஜ் டெஸ்ட் நம்மளே எழுதி கிளியர் பண்ணுறதுல என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு கார் டிரைவ் பண்ணும்போது நம்மளுக்கு ஸ்டேரிங் கண்ட்ரோல், கார் கண்ட்ரோல் இருக்கணும். அது போக இந்த இப்போ டிராஃபிக் ரூல்ஸ் என்ன ஃபாலோ பண்ணணும், ஒரு ரோடு இருக்குன்னா என்ன ஸ்பீட் லிமிட்டில் போகணும், எந்த இடத்துல நம்ம வந்து யூடர்ன் பண்ணலாம், பண்ணக்கூடாது, எதனால வந்து இப்போது ட்ரக்கெல்லாம் இருக்குது அப்படின்னா வந்து என்ன லெவலில் வந்து இருக்கணும், குழந்தைங்க காரில் இருக்காங்க அப்படின்னா வந்து கார் சீட் இருக்கிறது, குழந்தைங்களோட சேஃப்டி, அந்த மாதிரி பேசஞ்சர்ஸோட சேஃப்டி, சீட் பெல்ட் போட்டிருக்கணும், ஏன் போடணும், அந்த மாதிரி எல்லாமே வந்து நம்ம அந்த நாலேஜ் டெஸ்ட்லேயே படிச்சிடங்காட்டி நம்ம கார் டிரைவ் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். டெஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் லேர்னர்ஸ் பெர்மிட் வாங்கணும். லேர்னர்ஸ் பெர்மிட் வாங்கினதுக்கப்புறம் கார் வந்து லைசன்ஸ் இருக்கிறவங்களோட கூட உட்காந்து ஓட்டி பழகணும். ஓட்டி பழகினதுக்கப்புறம் லைசன்ஸ் டெஸ்ட் எடுக்கணும், ஓட்டி காமிச்சு டெஸ்ட் எடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து லைசன்ஸ் வாங்கிக்கலாம், அவ்வளோதான். அதனால் வந்து எல்லாருமே வந்து இங்கே ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறதுனால நம்மளும் வந்து கரெக்டாக ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி ஓட்டணும் அப்படின்னா வந்து ஈஸியாக பழகிக்க முடியும். அதுவும் கியர் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் தான். அதனால் வந்து நம்மளுக்கு அந்த கிளச் போட்டு கார் ஸ்டாப் ஆயிரும், அது வந்து ஏற்றத்தில் கார் ரிவர்ஸில் வரும், கீழே இறங்கும், அந்த மாதிரி வந்து பிரச்சனையெல்லாம் இல்லை. அதனால் நம்ம கார் கண்ட்ரோல் கரெக்டாக பண்ணணும் அப்படிங்கிறது தான் முக்கியம். நம்ம அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.